உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்பது அவர்கள் வேண்டுகோளாக இருக்கிறது. இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட ஏராளமானோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இங்க இந்த பகுதியில் பார்க்கலாம், பெண்கள் குழந்தைகள் உட்பட இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். அவருடைய எதிர்ப்பை வெளிக்காட்டி வருகிறார்கள். இங்கு அவருடைய எதிர்ப்பை பறைசாற்றும் பல்வேறு பதாதைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் தொடர்ந்து பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்திலே இப்பொழுது அமெரிக்க துணை தூதரகம் முன்பும் ஒரு போராட்ட குழுவினை சேர்ந்த போராட்ட குழுவினர் குழுமி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த பகுதியிலே காவல்துறையினர் பாதுகாப்பு வளையத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அந்த பகுதியில் தான் இப்பொழுது சர்ச்சைக்குரிய பகுதியாக காட்சியளிக்கிறது. மேலும் இந்த பகுதியில் வாகன நெரிசலும் தொடர்ந்து காணப்படுகிறது. வாகன நெரிசல் தொடர்ந்து நடந்து வருகிறது. வாகன நெரிசலை சரி செய்வதற்காக காவல்துறையினர் தொடர்ந்து போராட்ட குழுவினருடன் பேசி வருகிறார்கள். இந்த பகுதியிலே போராட்டத்தில் ஈடுபடும் போது வாகன நெரிசல் ஏற்படுத்தாதீர்கள், நீங்கள் அமைதியாக போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொல்லியிருந்தார்கள். இப்பொழுது சென்னை அமெரிக்க துணை தூதரகத்தின் முன்பு போராட்ட குழுவை சார்ந்த பலர் அங்கு குழுமி இருக்கிறார்கள். அந்த பகுதியிலே ஒரு பாதுகாப்பு வளையம் போடப்பட்டிருக்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வளையம். அந்த பாதுகாப்பு வளையத்தில் முன்பு இப்பொழுது போராட்ட குழுவினர் குழு இருக்கிறார்கள். அந்த பகுதியில் நேற்றைக்கு ஒரு மிகப்பெரிய கல்வீச்சு சம்பவம் நேற்று நடந்தது நமக்கு ஞாபகம் இருக்கும் என்று நேயர்கள் மறந்திருக்க மாட்டார்கள். அந்த கல்வீச்சு சம்பவத்தை அடுத்து இப்பொழுது அந்த பகுதி முழுக்க போராட்டக்காரர்கள் எப்போதும் எந்த நேரத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற ஒரு காரணத்திற்காக காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இந்த பிரச்சனை ஏனென்றால் அயல்நாட்டை சார்ந்த ஒரு முக்கியமான அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தப்படுவது என்பது ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக இருக்கிறது. மத்திய அரசாங்கம் இந்த விஷயத்தை மிக கவனமாக பாதுகாப்பு வளையத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது என்று காவல்துறை வேண்டுகோள் தொடர்ந்து இங்கிருக்கும் காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். போராட்ட குழுவினர் இங்கு வரக்கூடாது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடம் 1000 விளக்கு பகுதி தான், அந்த பகுதியை தாண்டி இங்கு யாரும் வர வேண்டாம், 1000 விளக்கு பகுதியில் நீங்கள் அமைதியான முறையில் போராட்டத்தில் ஈடுபடுங்க என்று சொல்லியிருந்தார்கள். அதே நேரத்தில் போராட்ட குழுவினர் சாலை மறியல், அதாவது போக்குவரத்து நெரிசல் ஏற்படுத்த வேண்டாம் என்று காவல்துறையினர் தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை நடத்தி வரும் நிர்வாகத்தினரும் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களை தொடர்ந்து அமைதியாக இருங்கள், சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தாதீர்கள் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வருகிறார்கள், வேண்டுகோளை வைத்து வருகிறார்கள். இப்பொழுது சாலை போக்குவரத்து அண்ணா சாலை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் சீரடைந்திருக்கு என்றே சொல்ல வேண்டும். இந்த பகுதியில் வாகனங்கள் இப்போது அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. பல மணி நேரமாக இந்த பகுதியில் வாகனங்கள் சரிவர அனுமதிக்கப்படாததால் இந்த சுற்றிலும், அதாவது அண்ணா சாலை சுற்றிலும் உள்ள சிறு சிறு சந்திப்பு சாலைகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது நாம் பார்க்க முடிந்தது. இப்பொழுது வாகன நெரிசல் ஓரளவுக்கு குறைந்து வாகனங்களை செல்ல அனுமதித்திருக்கார்கள் போராட்ட குழுவினர் மெல்ல மெல்ல கலைந்து சென்னை ராயப்பேட்டை பகுதியில் இருக்கும் நியூ காலேஜ் பகுதியில் இப்பொழுது அனைவரும் அங்கு சென்று அங்கு அவருக்கு தேவையான உணவுப் பொருட்கள் மற்றும் உதவிகள் அங்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இவர்கள் அங்கு சென்று கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த பகுதியை நோக்கி போராட்ட குழுவினர் குழுவாக அந்த பகுதியை நோக்கி செல்கிறார்கள். போராட்டங்களின் ஒரு பகுதியினர் சென்னை அண்ணா சாலை வழியாகவே வெளியேறுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் சென்னை அமெரிக்க துணை தூதரகத்தின் முன்பு ஒரு பெரிய கூட்டம் ஒன்று கூடிக்கொண்டிருக்கிறது. அந்த பகுதியிலே இப்பொழுது போக்குவரத்து நெரிசல் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை ஜெமினி மேம்பாலம் வழியாக உள்ளே யாரும் போக முடியாது என்று சென்னை ஜெமினி மேம்பாலம் வழியாக உள்ளே நுழைய முடியாத வாகனங்கள் உள்ளே நுழைய முடியாத அளவுக்கு அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இப்போது அந்த பகுதியிலே ஏற்கனவே ஒரு பாதுகாப்பு வளையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வளையத்தை தாண்டி யாரும் வரக்கூடாது என்று கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான காவலர்கள் அங்கு குமிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியிலே போராட்டக்காரர்களுக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. உடனடியாக இந்த பகுதியிலிருந்து நீங்கள் செல்ல வேண்டும், இந்த பகுதி போராடுவதற்கு அனுமதிக்கப்பட்ட பகுதி இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதனால் இந்த பகுதியிலே தொடர்ந்து பதட்டம் நிலவி வருகிறது. இந்த போராட்டக்காரர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் முக்கியமான கோரிக்கைகளாக பார்க்கப்படுகிறது. என்னவென்றால், இந்த போராட்டக்காரர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அவர்களுடைய இறைத்தூதருக்கு எதிராக சர்ச்சைக்குள்ளான திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது அமெரிக்காவிலே. இதற்கு அமெரிக்க அரசாங்கம் உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும், யூடியூப் உள்ளிட்ட இணையதளங்களில் இருந்து இந்த திரைப்படத்தை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு செவிசாய்க்காததால் உலகம் முழுவதும் இந்த போராட்டம் நடப்பதாக இங்கு குழுமி இருக்கும் போராட்ட குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இது மட்டுமல்லாது, இந்த பகுதியில் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம், எங்களது கோரிக்கைக்கு அரசாங்கங்கள் செவிசாய்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது ஒட்டுமொத்த அவர்களுடைய உணர்ச்சிக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் நாங்கள் ஈடுபடுவோம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கிறது.
மகாலிங்கம், இப்ப போராட்ட குழுவினருடன் காவல்துறையினர் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த போராட்ட இடத்துல போராட்டத்தை செய்யுங்கள் என்பதற்கான பேச்சுவார்த்தை நடத்தியதாக நீங்க சொல்றீங்க. ஆனா இவர்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் பரிசீலிப்பதற்காக இவங்களை பேச்சுவார்த்தைக்காக அரசாங்கம் அழைத்திருக்கிறதா? இவங்க முன் வச்சுக்கிற பிரச்சனை என்னன்னா, அமெரிக்க அரசை கண்டித்து நடக்கும் ஒரு போராட்டம். இங்க மத்திய அரசோ அல்லது மாநில அரசோ மாநில அரசு அவர்களிடமோ எந்த கோரிக்கையும் அவர்கள் நேரடியாக இதுவரை முன்வைக்கவில்லை. இது அமெரிக்க அரசாங்கம் உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும், உலகம் முழுவதும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும், இணையதளங்களிலிருந்தும் இந்த படம் உடனடியாக அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ந்து அவர்கள் உலகத்தில் எங்கெல்லாம் அமெரிக்க அமைப்புகள் இருக்கிறதோ, அலுவலகங்கள் இருக்கிறதோ, அந்த அலுவலகங்களில் எங்கள் உண்மையான அமைப்பை சார்ந்தவர்கள் அவர்கள் எதிராக போராட்டம் நடத்துவார்கள் என்று சொல்லியிருந்தார்கள். அந்த நோக்கத்தில் தான் இந்த போராட்டம் இப்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், அமெரிக்க துணை தூதரகத்தின் முன்பு ஒரு போராட்ட குழுவினர் கூடியிருக்கிறார்கள். அவர்களை ஒழுங்குபடுத்தும் பணியில் காவல்துறை ஈடுபட்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியிலே முழுக்க போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறதை நீங்களே பார்க்கலாம். இந்த போக்குவரத்து நெரிசலினால் இப்பொழுது அந்த பகுதியிலே காவல்துறையினர் போராட்ட குழுவினரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இந்த பகுதி போராடுவதற்கு தடை செய்யப்பட்ட பகுதி, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதியில் நீங்கள் போராடலாம். உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பகுதி 1000 விளக்கு மசூதி பகுதி, அங்க நீங்கள் சென்று போராடுங்கள் என்று அங்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இதனால் ஒட்டுமொத்த சென்னையின் முக்கியமான சாலையான அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து காலை 11 மணியிலிருந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட குழுவினர் பல்வேறு பகுதியிலிருந்து இந்த பகுதியில் குழுமி இருக்கிறார்கள். தொடர்ந்து தங்களுடைய கோஷங்களை முன்வைத்து வருகிறார்கள். உடனடியாக இந்த திரைப்படம் நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார்கள். இதற்காக இந்த திரைப்படத்தை எடுத்தவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், இந்த திரைப்படத்தில் நடித்தவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டும், உடனடியாக இந்த திரைப்படத்தை தடை செய்ய வேண்டும். உலகம் முழுவதும் யூடியூப் உள்ளிட்ட இணையதளங்களிலே இந்த திரைப்படம் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த இணையதளங்களிலிருந்தும் அவை திரும்ப அவர்கள் நீக்கப்பட வேண்டும் என்பது அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. மகாலிங்கம், இப்போ நம்முடைய தொடர்புல திரு கண்ணியப்பன் காத்திருக்கிறார். அவர் இந்த போராட்டத்தினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த போக்குவரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய ஒருவர், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு கண்ணியப்பன். இந்த நீங்க போராட்டம் நடக்கிற இடத்துல இப்ப இருக்கிறீங்களா கண்ணியப்பன்? போராட்டம் பண்றதுல சரிங்க. போக்குவரத்து எவ்வளவு நேரமா பாதிக்கப்பட்டிருக்கு? 1.5 மணி நேரமா நான் ரொம்ப அவசரப்படுறேங்க. நான் பாரிஸ் பேங்க்ல போய் நீ கேஷ் எடுக்கணும். சொல்லுங்க. கேஷ் எடுக்க முடியாம ரொம்ப நீ சாட்டர்டே அப்படிதாங்க நீங்க பேங்க் நேற்று ஈவினிங் அப்படிதான் பண்ணிட்டாங்க. சொல்லுங்க கண்ணியப்பன். நேற்று ஈவினிங் இந்த மாதிரி தாங்க போராட்டம் பண்ணி ரொம்ப டிராபிக் ஏற்படுனாங்க. இந்தியா அந்த மாதிரி தாங்க இருக்குது. இப்ப நீங்க எந்த வாகனத்துல வந்திருக்கீங்க? இருசக்கர வாகனமா இல்ல 4 சக்கர வாகனமா, பேருந்துல வந்திருக்கீங்களா? ஆமா, 2 வீலர்ல வந்து நானு. சரி, இப்ப உங்களுக்கு மாற்று வழிகள் எதுவும் அவங்க முன்னாடி ஏற்பாடு செய்யலையா? ஹலோ ஐயா, உங்களுக்கு மாற்று வழிகள் எதுவும் அவங்க முன்னாடி ஏற்பாடு செய்யலையா? எதுவுமே ஒண்ணும் பண்ணலங்க. எல்லாம் டிராபிக் அப்படியே ரொம்ப ஜாம் ஆயிருதுங்க. சரி, இப்ப காவல்துறை இந்த போக்குவரத்தை சரி செய்யறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குது? ரொம்ப மோசமா இருக்குங்க. நடவடிக்கை ஒண்ணுமே தெரியல. ஃபுல்லா ஜாம் ஆகுது, வண்டி இல்ல, ரொம்ப கஷ்டமா இருக்கு போறதுங்க. சரி, இந்த மாதிரி போக்குவரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிற பொதுமக்களுக்கு இன்னும் இவ்வளவு நேரத்துல இந்த போக்குவரத்து சீரமைக்கப்பட்டு விடும் அப்படின்ற தகவல்களை கொடுத்திருக்காங்களா? ஹலோ சொல்லுங்க. போக்குவரத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறவங்கள மாதிரி மக்களுக்கு இன்னும் இவ்வளவு நேரத்துல இந்த போக்குவரத்து சீரமைக்கப்படும் அப்படின்னு ஏதாவது தகவல் சொல்லி இருக்கிறாங்களா கண்ணியப்பன்? கண்ணியப்பன் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. மகாலிங்கம், தொடர்ந்து மகாலிங்கத்திடம் பேசுவோம். மகாலிங்கம், இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? போக்குவரத்துல ஏதாவது முன்னேற்றம் ஏற்பட்டிருக்குதா? இது சென்னையோட முக்கியமான சாலை, இந்த அண்ணா சாலை. இந்த பகுதியிலே போக்குவரத்து நெரிசல் ஓரளவுக்கு இப்பொழுது சரியாகி கொண்டிருக்கிறது. ஆனால் போராட்ட குழுவினை சார்ந்த ஒரு குழுவினர் அமெரிக்க துணை தூதரத்தின் முன்பு இப்பொழுது கூடியிருக்கிறார்கள். அவரோடு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவரை அப்புறப்படுத்தும் பணியிலே காவல்துறை ஈடுபட்டு வருகிறார்கள். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 11 மணிக்கு மேல் பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலே போக்குவரத்து முழுமையாக அவ்வப்போது பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு புறம் கடுமையான வாகன நெருக்கடி, மறுபுறம் வாகனங்கள் செல்ல முடியாத அளவுக்கு சென்னை அண்ணா சாலையிலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தின் காரணமாக நடந்து கொண்டு வருகிறது. இந்த போராட்டத்தை நடத்தி வரும்
நிர்வாகிகளும் தலைவர்களும் போராட்டக்காரர்கள் தயவு செய்து சாலை மறியல் செய்ய வேண்டாம், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று கோரி வருவதை நாம் கேட்க முடிகிறது. அவர்கள் சிறிய அளவிலான ஒலிபெருக்கியை பயன்படுத்தி அங்கு போராட்ட குழுவினர் தயவு செய்து பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று தொடர்ந்து அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள் கோரிக்கையை. அதையடுத்து இப்போ போராட்ட குழுவினர் ஓரளவுக்கு சாலை மறியல் கைவிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் இப்பொழுது போராட்டத்திலிருந்து கலைந்து செல்லவும் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது துணை தூதரகத்தும் அருகில் சென்றிருந்த போராட்ட குழுவினரோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களை அப்புறப்படுத்திவிட்டால் இப்பொழுது ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசல் சரியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போக்குவரத்து நெரிசல் சிக்கியிருப்பவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களுக்கு வேற ஏதாவது சாலையிலே போக்குவரத்து திருப்பி விட்டிருக்கலாம் என்ற ஒரு முக்கியமான வேண்டுகோளை முன்வைக்கிறார்கள். ஆனால் அண்ணா சாலை பொறுத்த அளவுக்கு இவ்வளவு எண்ணிக்கையிலான வாகனங்கள், அதாவது கடுமையான போக்குவரத்து நெருக்கடி கொண்ட இந்த சாலையிலே வேறு சாலைகளிலிருந்து வேறு சாலைகளுக்கு போக்குவரத்தை திருப்பி விடுவது எளிதான காரியமும் அல்ல, அது சாத்தியமான காரியமும் அல்ல. இவ்வளவு வாகனங்கள் செல்லும் அளவுக்கு இதற்கு இணையான சாலைகளோ அல்லது போக்குவரத்தை வேறு சாலைகளுக்கு திருப்பிவிடும் அளவுக்கு இணையான சாலைகளோ இங்கு இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காவல்துறை அதிகாரிகள். இதனால் போக்குவரத்தை தடை செய்ய வேண்டாம், போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்க வேண்டாம் என்று போராட்டக்காரர்களை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இப்பொழுது சென்னை அமெரிக்க துணை தூதருக்கு முன்பு கூடியிருக்கும் போராட்டக்காரர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைத்திருக்கிறார்கள். இப்ப அந்த பகுதியிலே போக்குவரத்து இப்பொழுது நாம் ஓரளவுக்கு சீரடைந்து வருவதை பார்க்க முடிகிறது. இந்த பகுதியை மட்டுமல்லாது இந்த என்ன பெரிய சிக்கல் என்னவென்றால், சென்னை மாநகரத்தை பொறுத்தளவுக்கு சென்னை மாநகரம் மிக மோசமான விஷயமா இருக்கிறது திட்டத்தில். அதாவது இந்த நகரம் முழுமையாக சரியான அளவில் திட்டமிட்டு கட்டப்படாத நகரமாக காட்சியளிக்கிறது. மற்ற நகரங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த திட்டமிடாதனால் இது ஒரு முக்கியமான சாலையிலே போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் மற்ற சாலைகளுக்கும் இந்த போக்குவரத்து நெரிசல் பரவிவிடுகிறது. இதனால் மற்ற துணை சாலைகளிலும் இப்பொழுது கடுமையான போக்குவரத்தில் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதுதான் இந்த சென்னை நகரத்திலே ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. இதுபோன்று அதாவது வடபழனியில் இருக்கும் 100 அடி சாலையாக இருந்தாலும் சரி, அண்ணா சாலையாக இருந்தாலும் சரி, போராட்ட குழுவினரோ அல்லது வேற ஏதாவது ஒரு பிரச்சனையால் போக்குவரத்து நிறுத்தப்பட்டால் அந்த போக்குவரத்து பக்கத்தில் அருகில் இருக்கும் துணை ரோடுகளுக்கும் இந்த துணை சாலைகளுக்கும் அந்த போக்குவரத்து பாதிப்பு ஏற்படும். இதனால்தான் இந்த பகுதியில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் இத்தனை அதிகமான எண்ணிக்கை கொண்ட வாகனங்கள் செல்லக்கூடிய இந்த பகுதியில் இருக்கும் இந்த சாலையில் இருக்கும் வாகனங்களை மற்ற சாலைகளில் திருப்பி விடுவதும் ஒரு எளிதான காரியம் அல்ல என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பல்வேறு கட்டுமான பணிகள் மற்றும் பல்வேறு பணிகளுக்கு, அதாவது ஆழ்துளை பல சாலைகளில் ஆழ்துளைகள் தோண்டப்பட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு தகவலையும் பொதுமக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதனால் பகுதி அருகில் இருக்கும் குறுகிய சாலைகள் துணை சாலைகள் வழியாகவும் போக்குவரத்தை திருப்பிவிட முடியாத சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் சென்னை பொறுத்த அளவரை சென்னை அண்ணா சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் அதை உடனடியாக வேறு பாதைகளை திருப்பிவிடுவது மிக கடுமையான விஷயமாக காவல்துறையினரும் கருதுகிறார்கள். இதனால் இந்த பகுதியிலே தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து நெரிசல் தொடர்ந்து ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது காவல்துறையினருக்கும் போராட்ட குழுவினருக்கும் ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு பிறகு இப்பொழுது அங்கிருந்து கலந்து சென்றிருக்கிறார்கள். அமெரிக்க துணை தூதருக்கு முன் நின்ற போராட்டக்காரர்கள் கலந்து சென்றதை அடுத்து இப்பொழுது போக்குவரத்து ஓரளவுக்கு சீராகிக் கொண்டிருக்கிறது. அதே சமயம் இந்த பகுதியிலே, அதாவது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து வரும் சாலையிலே பார்த்தீங்கன்னால் இப்பொழுது போக்குவரத்து ஓரளவுக்கு சீராய் கொண்டிருக்கிறது. கிண்டி நோக்கி செல்லும் சாலையிலே வாகனங்கள் நகர ஆரம்பித்திருக்கின்றன. ஒரு மணி நேரத்திற்கும் அதிகமாக இந்த போக்குவரத்து பிரச்சனை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த போராட்ட குழுவினர் சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். பிறகு அவர்கள் கலைந்து சென்றார்கள். இப்படி இந்த பிரச்சனையானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்ட குழுவினை ஒருங்கிணைத்து நிர்வகித்து வரும் அதிகாரிகளும் தொடர்ந்து மக்கள் யாரும் போராட்ட குழுவினை ஈடுபட வேண்டாம், சாலை மறியலில் ஈடுபட வேண்டாம் என்று போராட்ட குழுவினர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த மகாலிங்கம் தொடர்பிலேயே காத்திருங்க. இப்ப நம்முடைய தொடர்புல இந்த போக்குவரத்து நெரிசலில் சிக்கி இருக்கக்கூடிய இருசக்கர வாகன ஓட்டி சேகர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சேகர், இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்குது? நீங்க எவ்வளவு நேரமா இந்த வாகன நெரிசல்ல காத்திருக்கீங்க? நான் ஒரு 3/4 மணி நேரமா காத்துட்டு இருக்கேன் மேடம். ஏன்னா நான் ஜீன்ஸ் ரோட்ல இருந்து இப்படி வந்த மவுண்ட் ரோடு சாரீஸ் போயிட்டு இருக்கேன். ஒரு 3/4 மணி நேரமா ஒரே டிராபிக். வண்டி ஒரு ஸ்டெப் கூட மாட்டேங்குது. குழந்தைகளோட நாங்க பாரிஸ் போய்கிட்டு இருக்கோம். சரி, இப்ப காவல்துறையினருடைய பேச்சுவார்த்தைக்கு பிறகு அந்த போராட்ட குழுவினர் கொஞ்சம் கொஞ்சமா கலைந்து போகிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இப்ப போக்குவரத்து கொஞ்சம் எளிதாக சீரமைக்கப்பட்டிருக்குதா? கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் இதான் இருக்கு. அவ்வளவுதான், கொஞ்சம் இதான் இருக்கு, கொஞ்சம் சீரமைப்பு. இப்ப நீங்க எந்த பகுதியில இருந்து எந்த பகுதிக்கு போயிட்டு இருக்கீங்க சேகர்? KK நகர்ல இருந்து நான் பாரிஸ் போய்கிட்டு இருக்கேன்.
சரி, இப்ப என்ன வேலைக்காக போயிட்டு இருக்கீங்க? ஏதாவது அவசர தேவைக்காக போயிட்டு இருக்கீங்களா, இல்ல அலுவலக பணிக்காக போயிட்டு இருக்கீங்களா, இல்ல இந்த சனிக்கிழமை என்பதால குடும்பத்தினருடன் ஏதாவது பகுதிக்கு போகணுன்றதுக்காக போயிட்டு இருக்கீங்களா? வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சனிக்கிழமைனால இன்னைக்கு லீவ் போட்டு இன்னைக்கு ஒரு எங்க மச்சான் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் பாரிஸ். சேகர், உங்க தகவல்களுக்கு நன்றி. இருசக்கர வாகன ஓட்டி சேகர் இன்றைய விடுமுறையை கழிப்பதற்காக தனது உறவினர் வீட்டிற்கு சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த வாகன நெரிசலில் சிக்கியதாக சொல்கிறார். மகாலிங்கம், இப்ப எவ்வளவு நேரமாக இந்த போராட்டத்தை நடத்துவதாக இந்த போராட்ட குழுவினர் சொல்லியிருக்கிறாங்க? 1 மணி நேரம் அதிகமாக இப்பொழுது இந்த போராட்ட குழுவினர் தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்காங்க. ஆனா ஏற்கனவே போராட்ட குழுவினை தொடர்பு கேட்டபோது போராட்டம் இப்பொழுது முடிவுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள். இந்த பகுதியில், அதாவது 1000 விளக்கு பகுதியிலே இப்பொழுது குழுமியிருந்த போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது என்று இந்த பகுதியில் இருக்கும் போராட்டத்தை ஒருங்கிணைத்து நிர்வகித்து வருவர்களை தெரிவித்து வருகிறார்கள் இந்த பகுதியிலே. ஏனென்றால் இப்பொழுது போராட்டம் முடிந்துவிட்டது, அனைவரும் ராயப்பேட்டைக்கு அருகில் இருக்கும் நியூ காலேஜுக்கு சென்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இப்பொழுது இந்த கடுமையான வாகன நெரிசலால் இங்கிருந்து அவர்கள் நீங்கள் பின்வாங்க வேண்டும், சாலை மறியலிலோ அல்லது போக்குவரத்து நெரிசலிலோ ஈடுபட வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டம் ஏற்கனவே முடிவுக்கு வந்துவிட்டது, யாரும் சாலை மறியல் செய்ய வேண்டாம் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். ஆனால் குழுவாக தொடர்ந்து அங்கு போராட்டங்கள் இப்பொழுது நடந்து வருகிறது. இப்பொழுது நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம், ஒரு இளைஞர் பட்டாளம் குழுவாக சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அவர்கள் அந்த சர்ச்சைக்குரிய திரைப்படத்தை எடுத்த இயக்குநருடைய புகைப்படத்தை இப்பொழுது அவமரியாதை செய்து வருகிறார்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கலாம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்றால், காவல்துறை வாகனங்கள் இப்போதுதான் வந்து கொண்டிருக்கின்றன. கடுமையான போக்குவரத்து நெரிசலில் அவர்களும் சிக்கியிருந்தன. இவ்வளவு காலதாமதமாக அவர்கள் இப்பொழுது காவல்துறை வாகனங்களும் வந்து கொண்டிருக்கின்றன. காவல்துறை வாகனங்களிலே அவர்கள் அப்புறப்படுத்தும் பணியை அந்த வாகனங்கள் பயன்படுத்தப்படும் என்று காவல்துறை அதிகாரி நம்மிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியிலே தொடர்ந்து நிர்வாகிகள் சொன்னபடி இந்த பகுதியிலே போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது, அனைவரும் கலந்து செல்கிற நிர்வாகிகள் சொல்லியிருந்தார்கள். ஆனால் தொடர்ந்து இந்த பகுதியில் அங்கங்கே சிறிய அளவிலான போராட்டங்கள் நடந்து கொண்டு வருகிறது நாம் பார்க்க முடிகிறது. இதனால் இந்த பகுதியில் இப்பொழுது வாகன போக்குவரத்து சற்று குறைந்திருந்தாலும், வாகன போக்குவரத்து நெருக்கடி குறைந்திருந்தாலும் அவ்வப்போது இது போன்ற சின்ன சின்ன போராட்டங்களினால் இந்த பகுதியில் தொடர்ந்து வாகன நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. போராட்டம் முடிவுக்கு வந்துகிட்டு இருக்குது. போராட்ட குழுவினர் எப்படி மெல்ல கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க. இந்த போராட்ட குழுவினர் தங்களுடைய கண்டனத்தை மிகவும் ஆவேசமாக தெரிவித்த காட்சிகளை எல்லாம் நாம் பார்த்தோம். இந்த கண்டனங்களை இவங்க அமெரிக்க துணை தூதரகத்திலோ இல்ல யாருக்காவதோ கடிதம் மூலமாக, அதாவது தங்களுடைய கண்டனங்களை கடிதம் மூலமாக எழுதி சமர்ப்பிக்கிறாங்களா? இந்த போராட்டத்தினுடைய முடிவு எப்படி இருக்குது? அவங்க வெறும் கோஷங்களை எழுப்பிவிட்டு தங்களுடைய கோரிக்கைகளை வைத்துவிட்டு கலைந்து சென்று விட்டார்களா, இல்ல ஏதாவது கண்டன கடிதங்களை சமர்ப்பிக்கிறாங்களா? மகாலிங்கம், இது ஒரு மிகப்பெரிய உணர்வு பூர்வமான போராட்டமாக தான் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் அரசியல் கூட்டமோ மகாலிங்கத்தினுடைய தொடர்பில் ஏதோ சிக்கல் இருக்கிறது. மகாலிங்கம் சொன்னது போல இது மிகவும் உணர்வு பூர்வமான ஒரு போராட்டமாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தங்களுடைய இறை தூதராக நினைக்கக்கூடிய முகமது நபி அவர்களை மிகவும் அவமரியாதையுடன் சித்தரிக்கப்பட்ட ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது என்ற தகவல்கள் வந்திருக்கின்றன. இதற்கு கண்டனம் தெரிவித்து இன்று இந்த தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் அமைப்பினர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். தொடர்ந்து இதற்கு இஸ்லாமிய சமுதாயத்தினரிடையே, இஸ்லாமிய சகோதரர்களிடையே தொடர்ந்து எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்கின்றன. கண்டிப்பாக அவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படும் என்று நம்பப்படுகிறது. இந்த போராட்டத்தின் காரணமாக ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த போக்குவரத்து நெரிசலை சமாளிப்பதற்காக காவல்துறையினர் மிக அதிக அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்களை கட்டுப்படுத்துவதற்காக காவல்துறையினர் மிக அதிக அளவிலேயே குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் எதுவும் வன்முறையோ கலவரமோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக மிகவும் கவனமாகவே அவர்கள் இந்த போராட்ட குழுவினருடைய தலைவர்களிடமும் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்பவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளையும் மிகவும் அன்பாக ஏற்றுக்கொண்டு உணர்வு பூர்வமாக அவர்களது உணர்வை மதித்து காவல்துறையினரும் செயல்பட்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த போக்குவரத்தால் பொதுமக்கள் இவ்வளவு அதிகமாக 2 மணி நேரமாக சிலர் காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள், சிலர் 3 மணி நேரமாக காத்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள், சிலர் விடுமுறையை கழிப்பதற்கான தனது நாள் வீணானதாக சொல்லியிருக்கிறார்கள், சிலர் தனது அலுவலக பணி, தனது வங்கி பணி, இப்படி சில பணிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கிறார்கள். போராட்ட குழுவினர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த போராட்ட இடத்தை விட்டு மீறி வந்து விட்டதாகவும் காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் இப்பொழுது போக்குவரத்து சிறிது சீரமைக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறையினருடைய அந்த முயற்சியின் காரணமாக இப்பொழுது போக்குவரத்து சிக்கல் எல்லாம் தீர்ந்து போக்குவரத்து சிறிது சிறிதாக நகர்ந்து கொண்டிருக்கின்றது.
இப்பொழுது நம்முடைய தொலைபேசி தொடர்பில் உதயா காத்திருக்கிறார். உதயா, கொரியர் வண்டியின் மூலமாக அந்த தபால்களை எல்லாம் சமர்ப்பிக்கக்கூடியவர், அவர் தொடர்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் உதயா, இப்ப உங்களுடைய பணி இந்த போக்குவரத்து நெரிசலால் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுங்க. மேடம், நான் இப்ப கொரியர் ஏஜென்ட்டா எத்தனை போயிருக்கேன். இதனால பாத்தீங்கன்னா ஒரு 1 hour 1.25 hour நான் இங்க மாட்டி நின்று இருக்கேன். இப்ப போக்குவரத்து நெரிசல்ல ஏதாவது முன்னேற்றம் இருக்குதா? அது ஒரு முன்னேற்றமே கிடையாது மேடம். யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. உதய, நீங்க எந்த பகுதியில இருந்து இப்ப வந்துகிட்டு இருக்கீங்க? எந்த இடத்துக்கு கொரியர் எடுத்துட்டு இருக்கீங்க? நான் இப்ப கிண்டில இருந்து மவுண்ட் ரோடு போயின்னு இருக்கேன். சரிங்க. ஆக்சுவலி கிண்டில இருந்தே டிராபிக் தான் எனக்கு. இப்ப நீங்க எந்த வாகனத்துல போயிட்டு இருக்கீங்க? இருசக்கர வாகனமா? இல்ல போர் இல்ல, டாடா ஏசில போயிட்டு இருக்கேன். சரி, இப்ப காவல்துறையினரிடம் தகவல் கேட்டீங்களா? எவ்வளவு நேரமாகும் இந்த போக்குவரத்தை சீரமைக்கிறதுக்கு? அவங்க ஏதாவது உங்களுக்கு தகவல் கொடுத்தாங்களா? இல்ல, நான் டிராபிக்ல நடுவுல டிராபிக்ல மாட்டின்னு இருக்கேன். நான் போயிட்டு அவங்க எல்லாம் பேசினு இருக்கேன். டைம் இல்லைங்க எனக்கு. சரி உதயா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. இதுபோல நிறைய பேர் தங்களுடைய அலுவலக பணியும் இந்த போக்குவரத்தால் பாதிக்கப்பட்டிருப்பதாக சொல்கிறார்கள். இருப்பினும் காவல்துறையினர் அதற்கான முயற்சியை எடுத்து வருகிறார்கள். நகரத்தினுடைய கட்டமைப்பு கூட இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் என்கின்ற ஒரு தகவலையும் சற்று நேரத்திற்கு முன்பாக நமது செய்தியாளர் பகிர்ந்து கொண்டார். இதுபோன்ற எதிர்பாராத சமயங்களில் ஏற்படக்கூடிய போராட்டங்களின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, அதாவது அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற வரம்பு எல்லையை மீறி சாலையில் வந்து போராடும் பொழுது இப்படி சில தவிர்க்க முடியாத போக்குவரத்து நெரிசல்கள் ஏற்படுவது சகஜம்தான். ஆனால் அவற்றை எல்லாம் களைய வேண்டும் என்பதற்காக காவல்துறையினர் போராட்டக்காரர்களுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தி வந்திருக்கிறார்கள். அதற்கான முயற்சியையும் எடுத்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து செய்தியை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. லலிதா ஜுவல்லரி ஃப்ரீ கோல்ட் நகை சேமிப்பு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல கோல்டையே ஃப்ரீயா தராங்க. நீங்க கட்டுற இன்ஸ்டால்மெண்ட் பணத்தை அன்னைக்கு ரேட்ல தங்கமா வரவு வைக்கிறாங்க. அதனால தங்கத்தோட விலை ஏறினாலும் கவலையே இல்ல. எல்லாமே 916 ஹால்மார்க் நகைங்க. சேதாரம், செய்கூலி, வரி எல்லாமே ஃப்ரீ. எக்ஸ்ட்ரா காம்ப்ளிமெண்டரி கிஃப்டா தங்கத்தையும் ஃப்ரீயா தராங்க. இன்றைய முக்கிய செய்தி ஜெய்ப்பூரிலிருந்து. கிளிக்கு டாண்ட்ரஃப் வந்து விட்டது. இந்த டாண்ட்ரஃப் கிளி வீடு எங்க இருக்கு? டாண்ட்ரஃப் எங்க இருந்து வந்ததுன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்க ஆவலா இருக்காங்க. வாங்க கேப்போம். சுவர்களில் உதிர்வது தொல்லையா? பெயிண்ட்டுக்கு முன்னாடி பூசுங்க பிர்லா ஒயிட் வால்கர் புட்டி. இது சுவர்களை வைக்கும் ஈரத்திலிருந்து பாதுகாப்பாக, அதாவது உதிர்வதிலிருந்து விடுதலை. பாருங்களே, இந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. ஏக்கப்படும் போது எதிர்பாராம சந்தோஷம் கிடைக்கும். குட்டி பெனிஃபிட் காசுப்படும் போது டபுள் பெனிஃபிட் கிடைச்சா இந்த ஆச்சரியமும் சந்தோஷமும் வாழ்க்கை முழுக்க கிடைக்க ஒரே வழி டிஎம்பியின் சிரஞ்சீவி ஆர்டி ஸ்கீம். எதிர்காலம் பத்தின பயம் இல்லாம விழிப்புணர்வோடு சேமிக்கிறது பெனிஃபிட். இந்த ஸ்கீம்ல லைஃப் இன்சூரன்ஸ் கவர் ஆகுது. இது டபுள் பெனிஃபிட். சேமிக்கிறதே சந்தோஷம். சந்தோஷத்தை சேமிக்க டிஎம்பி சிரஞ்சீவி ஆர்டி ஸ்கீம். விடை தேடும் விவாதங்கள் நாளை இரவு 9:30. Become a new member of Billionaire Premium or Billionaire Gold and get a free Android tablet, monthly lucky draw, Honda City car, Nano, LED TV and Activa. SMS CCILBILL to 56767 now. It's sad to see you go away. I know we'll meet another day. A few fond memories for us to share. It's just a good life. ஷேர் பண்ணினாதான் மகிழ்ச்சி பெருகும். Samsung Cam Deluxe in 1 touch உடன் ஷூட் பண்ணி மகிழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கப்பா. ஏன்னா கிரிக்கெட்டோ லைஃபோ பேட் ஆடுற வரைக்கும் நல்லா தான் இருக்கும். பிர்லா சன் லைஃப் இன்சூரன்ஸின் வெல்த் வித் ப்ரொடெக்ஷன் சொல்யூஷன்ஸ். இனி வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளிலும் நம்பிக்கையோடு வாழுங்க.
இது சரியா இருக்கு. சிறந்ததையே விரும்புவோர்களுக்கு வழங்குகிறோம் ஐசிஐசிஐ பேங்க் கோல்ட் லோன். குறைந்த வட்டி விகிதங்கள், முழு பாதுகாப்பு. கிராமிற்கு அதிகமான கடன் தொகை. ஐசிஐசிஐ பேங்க் எப்பொழுதும் உங்களுக்காக. ஷூட்டிங் போது தலைவலி, உடம்பு வலி, முதுகு வலி அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் ஆனசன் மல்டி பெயின் வச்சிருக்கேன். ஆனசன் மல்டி பெயின் பல வலிகளுக்கு ஒரே மருந்து. நம்முடைய வாழ்க்கை பாதையில சூழ்நிலைகள் தான் பல முடிவுகள் எடுக்க காரணமா இருக்கு. அப்படி சூழ்நிலையினால தன்னோட கண்டுபிடிப்பு திறமையை உணர்ந்தவர் தான் உத்தப் பரளி. இன்னைக்கு பல கண்டுபிடிப்புகள் அவர் கைவசம் இருக்கு. இவரோட கண்டுபிடிப்புகள் குறு தொழில்கள் செய்வதற்கு சாதகமாவே இருக்கு. ஆயுதம் செய்வோம் நாளை காலை 11:30. சும்மா 4 சீட்டுக்கு முன்னாடி நின்னுக்கிறது, 2 அடி முன்னாடி எடுத்து வச்சா 4 அடி பின்னாடி போறதுமா இருந்தா செவுத்துக்கிட்டே போய் சொல்ல முடியும்? யாரா இருந்தாலும் தைரியமா வந்து பேசணும். ஷூட்டிங் போது தலைவலி, உடம்பு வலி, முதுகு வலி அடிக்கடி வந்துகிட்டே தான் இருக்கும். அதனால தான் நான் ஆனசன் மல்டி பெயின் வச்சிருக்கேன். ஆனசன் மல்டி பெயின் பல வலிகளுக்கு ஒரே மருந்து. சுவர்களில் உதிர்வது தொல்லையா? பெயிண்ட்டுக்கு முன்னாடி பூசுங்க பிர்லா ஒயிட் வால்கேட் புட்டி. இது சுவர்களை வைக்கும் ஈரத்திலிருந்து பாதுகாப்பாக, அதாவது உதிர்வதிலிருந்து விடுதலை. Thank you, Pumex Hero. Pumex Mulligans and Braves. Preserve your memories. Buy SanDisk products and win prizes. Details on sandisk.in/promo. SanDisk. Store your world in ours. ஜெயலலிதா அவர்கள் ஜெயித்த பிறகு, வெற்றி பெற்ற பிறகு முதலமைச்சராக பிரதம மந்திரியை டெல்லியிலே சந்தித்த போது வைத்த 4-5 கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை என்னவென்று சொன்னால், கூடங்குளத்திலே மின்சார உற்பத்தியை வேகப்படுத்த வேண்டும். முன்பெல்லாம் திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்களை விமர்சிப்பதை கடுமையாக விமர்சிப்பீர்கள், திமுகவை கடுமையாக விமர்சிப்பீர்கள். இப்போது அந்த விமர்சனத்திலே காரம் கொஞ்சம் குறைந்திருப்பது போல தெரிகிறது. அவர்கள் தனியாக நிற்பதற்கு ரெடி என்றால் நாங்களும் தனியாக நிற்பதற்கு ரெடி. முகமது நபிகள் குறித்த அமெரிக்க திரைப்படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தௌஹீத் ஜமாத் அமைப்பினர் நடத்தும் போராட்டத்தை பற்றிய கள நிலவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். அவரிடம் பேசலாம். மகாலிங்கம், இப்ப அங்க சூழ்நிலை எப்படி இருக்கு? போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சா? போக்குவரத்து இப்பொழுது போராட்டக்காரர்கள் தங்களுடைய போராட்டத்தை முடித்திருக்கிறார். இப்பொழுது போக்குவரத்து ஓரளவுக்கு சீராய் கொண்டிருக்கிறது. அனைத்து துணை சாலையில் இருந்தும் அண்ணா சாலையை நோக்கி வரும் வாகனங்கள் இப்பொழுது உள்ளே வந்திருப்பதால் இப்பொழுது போக்குவரத்து சீராகிறதை பார்க்க முடிகிறது. நீங்களே பார்க்கலாம். இப்பொழுது இந்த பகுதியிலே போக்குவரத்து ஓரளவுக்கு சரியாயிருக்கிறது. காவல்துறையினர் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதி முழுக்க, அதாவது இந்த துணை சாலையில் இருந்து வாகனங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் 1 மணி நேரத்திற்கும் அதிகமாக துணை சாலையிலும் போக்குவரத்து இப்பொழுது அடைக்கப்பட்டிருந்ததால் இப்பொழுது அந்த பகுதியில் இருந்த வாகனங்களும் இப்பொழுது அண்ணா சாலை நோக்கி வந்திருப்பதால் நெரிசலாக இருக்கிறது. ஆனால் போக்குவரத்து இப்பொழுது நகர ஆரம்பித்திருக்கிறது என்றே சொல்ல வேண்டும். வாகனங்கள் சீராக நகர ஆரம்பித்திருக்கின்றன. காவல்துறையினரும் இதற்கான வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். பூங்குழலி, அமெரிக்க துணை தூதரகம் முன்பு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஏற்படுத்துவதற்காக அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கானோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் இதன் காரணமாக அங்கு போக்குவரத்து மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருந்தது. அதை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினரும் முயன்று கொண்டிருந்தார்கள். அவசர வேலைக்கு செல்பவர்கள், அலுவலக வேலைக்கு செல்பவர்கள், சில ஆம்புலன்ஸ்களை கூட அந்த காட்சிகளில் காண முடிந்தது. இப்படி இவற்றை எல்லாம், இந்த காரணங்களால் பொதுமக்களை எல்லாம், பொதுமக்களினுடைய வேலைகளை எல்லாம், பொதுமக்களினுடைய அவசர தேவைகளை எல்லாம் தடுக்க வேண்டாம் என்று காவல்துறையினர் போராட்டக்காரர்களுக்கு எடுத்துச் சொல்லியிருந்தாலும்
அவர்களுடைய உணர்வுபூர்வமான இந்த போராட்டத்தை மதிப்பதாலும் அவர்கள் இந்த போராட்டத்தை விட்டு கலைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது போக்குவரத்து சீராகிக் கொண்டிருக்கின்றது. அந்த காட்சிகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்த ஒப்பந்தங்கள் செல்லாது என தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் உடனடியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு மனு தாக்கல் செய்ய முடிவெடுத்துள்ளது. தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதல் குறித்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கச்சத்தீவு மீட்பு குறித்து 2008 ஏற்கனவே அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டது. 2011 ஆட்சி பொறுப்பேற்றதும் கச்சத்தீவு வழக்கில் தன்னையும் ஒரு வாதியாக தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை இணைத்துக் கொண்டது. சட்டமன்ற தீர்மானத்தின்படி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் கச்சத்தீவை இலங்கைக்கு தந்தது செல்லாது என்று தொடரப்பட்ட வழக்கை உச்சநீதிமன்றம் உடனடியாக எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று தமிழக அரசு சார்பில் மனு தாக்கல் செய்ய முடிவெடுக்கப்பட உள்ளது. இந்திய நாட்டுக்கு சொந்தமான ஒரு பகுதியை அந்நிய நாட்டுக்கு கொடுப்பது தொடர்பான உடன்பாட்டை நாடாளுமன்ற இரு அவைகளின் ஒப்புதலோடு இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின் மூலம் மட்டுமே நடைமுறைப்படுத்த முடியும் என 1960ஆம் ஆண்டு உச்சநீதிமன்றம் பெருபாரி வழக்கில் தீர்ப்பளித்ததை சுட்டிக்காட்டி கச்சத்தீவு ஒப்பந்தம் செல்லத்தக்கது அல்ல என்று முந்தைய மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டீசல் விலை உயர்வுக்கு நாடு தழுவிய அளவில் பெரும் எதிர்ப்புகள் வலுத்து வரும் நிலையில் டீசல் விலை உயர்வு சரியான நடவடிக்கை என்று பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். 12வது ஐந்தாண்டு திட்டத்திற்கான திட்டக்குழு கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நடப்பு நிதியாண்டின் பிற்பகுதியில் பொருளாதாரம் மீண்டெழும் என்று கூறியிருக்கிறார். எரிசக்தி கொள்கையில் தொடர் பரிசீலனை செய்வது நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பிற்கு மிக அவசியம் என்றார். உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது மற்றும் எரிசக்தி திறனை அதிகரிப்பது மிகவும் அவசியமாகிறது என்று கூறிய பிரதமர் நமது நாட்டில் எரிபொருளுக்கு உலக நாடுகளை விட மிகவும் குறைந்த அளவிலேயே விலை இருப்பதாக தெரிவித்தார். உயர்ந்த வளர்ச்சியை எட்டுவதற்கு துணிச்சலான அதிரடியான முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கிறது என்று அவர் கூறினார். முதலீட்டு சூழ்நிலையை புதுப்பிக்க வேண்டிய தேவை ஏற்பட்டிருப்பதாக கூறிய பிரதமர் குறுகிய கால பொருளாதார பிரச்சினைகள் சவாலாக இருப்பதாக கூறினார். 12வது திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட 9% வளர்ச்சிக்கு பதிலாக 8.2% இலக்கு குறைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்தார். சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய நேரடி முதலீட்டிற்கு அனுமதிக்க முடியாது என்று உத்தரப்பிரதேச அரசு தெரிவித்துள்ளது. மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள சமாஜ்வாதி கட்சியின் ஆட்சி நடக்கும் உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சர் அகிலேஷ் யாதவ் இன்று இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். மத்திய அரசுக்கு ஆதரவு அளிப்பது பற்றி கட்சியின் தேசிய தலைவர் முலாயம் சிங் தான் முடிவெடுப்பார் என்றும் அகிலேஷ் கூறியிருக்கிறார். அந்நிய நேரடி முதலீட்டை அனுமதிக்க முடியாது என்று தமிழக அரசும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறது.